Hi students, this is your Suganti ma'am. Today we are going to continue the lesson resources from geography. We already learnt about importance of resources and how the resources divided on the basis of origin. And today we are going to learn how the resources divided on the basis of renewability. Okay, so what is renewability? Renewability means whether the resource can be reused or not. Okay, so the first point is on the basis of renewability, resources can be divided into two types. They are renewable resources and non-renewable resources. Okay, நம்ம resources lesson ஜியாகிரஃபிலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீசோர்ஸஸ் படிச்சுட்டோம். அண்டு இந்த ரீசோர்ஸஸ் வந்து பேசிஸ் ஆஃப் ஆரிஜினில் எப்படியெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது அது கிடைக்கக்கூடிய இடத்த பொறுத்து எப்படியெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிஸ் ஆஃப் ரெனியூவபிலிட்டி, அதாவது அந்த வளத்தை புதுப்பிக்க முடியுமா புதுப்பிக்க முடியாதா, அதை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ரெனியூவபிள் ரீசோர்ஸஸ், அதாவது புதுப்பிக்க முடிந்த வளங்கள், எந்த வளங்களையெல்லாம் நம்மளால் புதுப்பிக்க முடியும் அப்படிங்கிறதான் ரெனியூவபிள் ரீசோர்ஸஸ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் a renewable resource is a resource which can be used repeatedly and replaced naturally. That is, we can use this renewable resources again and again, and also this resource replaced by nature again and again. For example, solar energy. If you produce energy from sunlight, is it getting over? No, we can get it again and again, right? Such resources are known as renewable resources. So இந்த ரெனியூவபிள் ரீசோர்ஸ், அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றது நம்ம திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணாலும் அது இமீடியட்டாக நேச்சுரலாகவே ரீப்ளேஸ் ஆகிடும், திரும்பவும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சன்லைட்டு. இப்போ நம்ம சன்லைட்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தீர்ந்து போயிடுமா? ஆகாது இல்லையா? நம்ம திரும்ப திரும்ப சன்லைட் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ரெனியூவபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் renewable resources harvested and used rationally will not produce pollution. By producing energy from this renewable resources, it will not produce the pollution. While producing and using this type of resources, it does not create any pollution. இந்த ரீசோர்ஸஸை வந்து பயன்படுத்தி நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலையை எந்த விதத்துலேயும் பாதிக்காது, எந்த விதத்துலேயும் அது அசுத்தப்படுத்தாது. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த யூஸ் ஆஃப் ரெனியூவபிள் ரீசோர்ஸஸ் அண்ட் எனர்ஜி சோர்ஸஸ் இஸ் increasing worldwide. Example, solar energy, wind energy and hydropower. I already told you it can be used repeatedly and easily replaced, and it does not creating any pollution while producing energy, isn't it? Because of this compatibility, nowadays in worldwide many countries started producing energy using this type of resources. The examples are solar energy, wind energy and hydropower. Solar energy means the energy we are getting from sunlight, and wind energy means the energy we are getting from wind, and hydropower means the energy we are getting from water. ஓகே, ஸோ நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் அது ஈஸியாக நேச்சராகவே ரீப்ளேஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இது எந்த விதமான பொல்யூஷனும் க்ரியேட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பயன்பாடு இருக்கிறனால இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து உலக அளவில் வந்து நிறைய நாடுகளில் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர். சோலார் எனர்ஜி அப்படின்னா சூரிய சக்தி, சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. விண்ட் எனர்ஜின்னா காற்று சக்தி. அண்ட் ஹைட்ரோ பவர், நீர் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி தான் ஹைட்ரோ பவர். ஓகே,
So today we are going to learn about solar energy alone. The first point in solar energy is the sun produces energy in the form of heat and light. Solar energy is not harmful to the environment. We can produce energy from the heat of the sunlight. While producing energy from sunlight, it is not creating any pollution. So it does not affect our environment. ஸோ இந்த சோலார் எனர்ஜி அப்படின்றது எங்கேருந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா சன்னோட நேரடியான லைட்டில் இருந்து தான் நம்ம தயாரிக்கிறோம். ஓகேவா? இந்த சோலார் எனர்ஜி வந்துட்டு எந்த விதமான பாதிப்பையும் நம்மளோட சுற்றுப்புறத்துக்கு ஏற்படுத்தாது, நம்மளோட என்வாயரன்மெண்ட்டுக்கு எந்த வித தீங்கையும் விளைவிக்காது. The next point is photovoltaic devices or solar cells directly convert solar energy into electricity. So this is photovoltaic device also known as solar cell. When we keep this device in direct sunlight, it will convert sunlight which is known as solar energy into electricity. That electricity can be stored and utilized for many purposes. So photovoltaic devices or solar cells used to convert solar energy into electricity. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்து ஃபோட்டோவோல்டிக் டிவைஸ் அல்லது சோலார் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோலார் செல்லை வந்து டேரெக்டாக நம்ம சன்லைட்டில் வைக்கும்போது அந்த சன்லைட்டில் இருந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டோர் பண்ண எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம பல விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இண்டிவிஜுவல் சோலார் செல் இன் குரூப் பேனல் கேன் பெர்ஃபார்ம் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் சார்ஜிங் calculator, watch batteries to large such as to power residential dwellings. The energy produced by this solar panel can be used in a small calculator, watch batteries as well as in the large residential areas also. அதாவது இந்த சோலார் செல் மூலமாக ப்ரொடியூஸ் ஆன எனர்ஜியை வச்சு நம்ம சின்ன கால்குலேட்டர், வாட்ச் பேட்ரிஸ் மாதிரி பொருட்களில் இருந்து மிகப்பெரிய மக்கள் வாழ்கிற இடங்களுக்கு கூட நம்மளால் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபோட்டோவோல்டிக் பவர் பிளான்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் சோலார் பவர் பிளான்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் சோலார் அப்ளிகேஷன்ஸ் கவரிங் ஏக்ராஸ். மிகப்பெரிய அளவில் பரப்பளவில் ஏக்கர் கணக்கில் இருக்கிற இடங்களில் வந்து இந்த சோலார் பவர் பிளான்ஸை வந்து நிறுவியிருக்காங்க. இந்த இடங்கள்லேருந்து நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு பல விதங்களில் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் மேஜர் யூட்டிலைசர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் த வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்திலே வந்து நிறைய சோலார் எனர்ஜிஸ் யூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தா இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி அண்ட் யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. Okay, Kamudi Solar Power Project is one of the largest solar power projects in the world. It is situated in Ramanathapuram district in Tamil Nadu. The Kamudi Solar Power Project was completed on 21st September 2016. Investment of this project is around 4,550 crores. The installed capacity of this project is 648 megawatt. ஸோ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கமுதின்ற ஊரில் வந்து பிக்கெஸ்ட்டு சோலார் பவர் ப்ராஜெக்ட் செயல்பட்டுருக்கு. இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பவர் ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணப்படுது. இந்த பவர் ப்ராஜெக்ட் 21 செப்டம்பர் 2016 ஆக்டிவில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 4,550 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 648 megawatts. Okay, from this map we can understand what and all the countries using different types of renewable energies. First, orange dotted countries are using wind energy and sky blue colored countries are using hydropower and dark blue colored countries using solar energy. Okay, look at India in this world map. So we are using solar energy as well as hydropower. இப்போ நான் உங்களுக்கு நம்ம சோலார் எனர்ஜியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே பிக்சர்ஸில் காட்ட போகிறேன். இது தவிர நிறைய இடங்களையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொஞ்சம் சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுசஸ், வீடுங்களில் கூட இந்த மாதிரி மேலே ரூஃபில் வந்து சோலார் பேனல்ஸை வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை வந்து நாம்பளாக ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வயர்ஸில் இல்லாமல் இந்த மாதிரி சோலார் பேனல்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேனில் கூட பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வச்சு அதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி ஃபேன் ஓட வைக்கிறாங்க. அப்புறம் லைட்ஸு, டார்ச் லைட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சோலார் பேனலை வச்சுட்டு அதுலேயும் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுக்கும் சோலார் பேனலை வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக்சரில் ஷிப்பு மேலே வந்து சோலார் பேனலை வச்சு அந்த ஷிப்புக்கு தேவையான, ஷிப்பை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கூட அவங்க அதுலேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கார், அதாவது இந்த கார் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து பெட்ரோலோ டீசலோ தேவையில்லை, இது வந்து சார்ஜ் பண்ணால் போதும். நம்ம டாய் கார்லாம் எப்படி நீங்கள் பேட்ரி போட்டு ரன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இப்போது கரண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கார்ஸ் தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண போகிறோம். இந்த காருக்கு நம்ம பெட்ரோலோ டீசலோ போட தேவையில்ல, சார்ஜ் பண்ணால் போதும். அது கூட நம்ம சோலார் எனர்ஜியை வச்சு சார்ஜ் பண்ணலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிளைடர் டைப் ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டில் கூட பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சுருக்காங்க. இந்த பேனல் மூலமாக அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டு, முக்கியமாக சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுற பவர்ஸ் எல்லாமே வந்துட்டு சோலார் எனர்ஜியிலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ்லேருந்துலாம் உங்களுக்கு தெரியும் சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு. ஓகேவா? இன்னும் நிறைய பிக்சர்ஸ் நெட்டில் இருக்குது, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல நம்ம சோலார் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we are going to learn about wind energy and solar energy that we will learn in our next video. Okay, so thank you for watching this video. Thank you so much.